தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்றுகள் குறித்த ஒரு தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு மருத்துவத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் இந்த HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் அமைப்புக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அறிவிப்பு எண் 114 படி தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்களுக்கு சிகிச்சை வழங்கிட வேண்டும் என்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் அதற்கு ஒரு 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு முன்வந்து இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், ஈரோடு நந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருவள்ளூர் ஸ்ரீவெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய 4 தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் HIV, எய்ட்ஸ் தொற்றிற்கான கட்டணமில்லா தடுப்பு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை வசதிகள் இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதற்கான ஆணைகள் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அறிவிப்பு எண் 115 படி தமிழ்நாட்டில் ஒரு 50 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள், ரெட் ரிப்பன் கிளப்ஸ் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் தேதி உலக குருதி கொடையாளர் தினத்தில் 11 கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 20 புதிய கல்லூரிகளில் ரெட் ரிப்பன் கிளப்ஸ் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் 116 படி வளரிளம் பருவத்திலேயே 100 பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, அதன்படி இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் தேதி உலக குருதி கொடையாளர் தினத்தில் 11 பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக 30 புதிய பள்ளிகளில் இந்த திட்டம் குறிப்பாக வளரிளம் பருவத்திலேயே பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் தொடங்குவதற்குரிய ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு திட்டங்கள் இந்த துறையில் நடைமுறையில் இருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கென்று ரூபாய் 5 கோடி வைப்பு நிதியுடன் ஒரு அறக்கட்டளையை தொடங்கினார். இந்திய அளவில் மிக சிறப்பான முயற்சியாகவும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கான ஒரு சீரிய திட்டமாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அது தொடங்கி வைக்கப்பட்டது. அதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தின் பயன்பாடு குறித்து ஆய்வு நடத்திய நேரத்தில் அதன் மூலம் ஒரு 25 கோடி ரூபாய் அந்த நிதி என்பது தற்போது வளர்ச்சி அடைந்து 25 கோடியாக உயர்ந்து தமிழ்நாடு அரசின் பவர் பைனான்ஸ் கார்ப்பரேஷனில் தொகுப்பு நிதியாக இருக்கிறது. அதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் தமிழகத்தில் உள்ள 7618 குழந்தைகளுக்கு கல்வி வசதிக்காகவும் மருத்துவ தேவைகளுக்காகவும்
ஊட்டச்சத்து தேவைகளுக்காகவும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் அந்த திட்டமும் இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் தேதி இந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அது தற்போது 7877 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கடந்த 3-4 மாதங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் 2,23,00,000 ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு புதிய சூளுரை என்கின்ற வகையில் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் எய்ட்ஸ் பாதிப்புகள் குறித்தும் எய்ட்ஸ் நோயினால் ஏற்படுகிற தாக்கங்கள் குறித்தும் எய்ட்ஸ் வராமல் தடுப்பதற்குரிய விழிப்புணர்வுகள் குறித்தும் பள்ளிகள் கல்லூரிகள் இடையில் ஒரு போட்டி நடத்தப்பட்டு அவர்களை அந்த சித்திரங்கள் வரைந்து தர சொல்லப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு கல்லூரி மாணவிகள் அது சம்பந்தமாக ஏராளமான படங்களை வரைந்து தந்திருந்தார்கள். அவற்றில் முதல் 3 தேர்ந்தெடுத்து முதல் பரிசாக 30,000, இரண்டாவது பரிசாக 20,000, மூன்றாவது பரிசாக 10,000 என்று அந்த மாணவர்களுக்கு இந்த தமிழ்நாடு எய்ட்ஸ் சங்கத்தின் சார்பில் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வருவாய் மாவட்டங்கள் 38லும் மாவட்டத்திற்கு ஒரு மாணவிக்கு 10,000 ரூபாய் பரிசு என்கின்ற வகையில் 38 பேருக்கு அந்த பரிசுகள் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கும் பரிசு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 1,39,350. இவர்களுடைய ஒட்டுமொத்த பேருடைய வாழ்க்கையையும் பாதுகாக்கின்ற வகையிலேயும் புதிய HIV, எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இல்லாமல் 0 நிலைக்கு கொண்டு வருகின்ற வகையிலேயுமான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான இலக்கு அல்லது உறுதிமொழி 2030ஆம் ஆண்டிற்குள் புதிய எய்ட்ஸ் தொற்று இல்லாத சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம், ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்கின்ற லட்சிய முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் HIV பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 0.23%. இதுவே 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் HIV பாதிப்பு சதவிகிதம் என்பது 0.38 இருந்தது. தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்களின் காரணமாக தற்போதைய தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு என்பது 0.16. இந்தியாவின் சராசரி பாதிப்பு 0.23 என்று இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு 0.16. இதுவும் கூட எதிர்காலத்தில் 2030க்குள் எய்ட்ஸ் தொற்றில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்கின்ற உறுதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்க துறையில நிறைய முறைகேடு நடந்திருக்கு, திமுக ஆட்சியில கிட்னி கூட திருடுறாங்க அப்படின்னு நேற்று கோவையில் பிரச்சாரம். இது சம்பந்தமா நிறைய தடவை சொல்லிட்டோங்க, நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாம பேசுறதுங்கிறது அறியாமை. இந்த புலி நீங்க சைதாப்பேட்டை ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ல பேசியிருந்தீங்க, விவசாயிகளோட அருமை தெரியாம கொச்சப்படுத்தி பேசிட்டாரு. எங்க ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு புலியில இருந்து கொட்டை எப்படி எடுக்கிறது நாங்க சொல்லி தருவோம்னு எடப்பாடி பேசுறேன். அது தெரிஞ்சிருந்தா அங்க கேட்டிருக்க மாட்டார்ல. புலி சரி, அது வேணாம். என்னமா சர்டிபிகேட் கோர்ஸ்
அது ஆல்ரெடி நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. 2வது ரவுண்டுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெங்க எவ்வளோ வேகன்சி இருக்குதோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அது 2வது ரவுண்ட்லேயும் ஏதாவது வேகன்சி இருந்ததுன்னா வாக்இன் அட்மிஷன் மாதிரி பண்ணுறதுக்கான இது வந்து டீன்ஸுக்கும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து அந்த கல்லூரி முதல்வர்கள், மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் சேர்த்து அறிவுரை வழங்கப்படும். தனியார் மருத்துவமனை சொத்துக்கள்லாம் முடக்கணும் டிஎம்எஸ் வந்து கடிதம் எழுதிட்டாங்க தமிழக அரசு. போலி மருத்துவ சொத்துக்கள்லாம் முடக்கணும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அது வந்து நிறைய யார் சொன்னாலுமே நடவடிக்கை எடுத்து இருக்கிறாங்க. அது மாதிரி யாராவது இருந்து சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் அதுக்கு பெரிய தீர்வு. சார், இந்த 4 தனியார் மருத்துவமனைகள்ல எய்ட்ஸ், HIV, பால்வினை இலவச சிகிச்சை சொல்றீங்க, அது எப்படி சார் அணுகிறது? அவங்க எப்படி போயிட்டு அவங்க பேசுறது? அது அட்டை எதுவும் வேணுமா? இல்ல, அந்த கல்லூரி மருத்துவமனைகளை இப்ப அறிவிச்சாச்சு. அவங்க விளம்பரப்படுத்தி அங்க பண்ணுவாங்க. அது மாதிரி ஒட்டுமொத்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் பண்ணணும் இலக்கு. இப்ப முதல் தொடக்கமா 5 கல்லூரிகளில் பண்ணிக்கிறோம். படிப்படியா இந்த துறையை சேர்ந்த திட்ட இயக்குநர் அவர்கள் மற்ற கல்லூரிகளோடும் பேசி ஒவ்வொரு கல்லூரியிலையும் இந்த திட்டத்தை தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த எய்ட்ஸ் டெஸ்டிங் இதெல்லாம் இலவசமா கிடைக்கணும். யாருக்கும் வந்து இதனால இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப இந்த 4 கல்லூரிகள் மட்டும் இல்ல, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் இதுக்கு இருக்கு. 714 ஆலோசனை மையங்கள் இருக்கு. 2119 முதற்கட்ட HIV பரிசோதனை மையங்கள் இருக்கு. 104 அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், சமூகம் சார்ந்த சங்கங்கள் இருக்கு. 2329 கல்லூரிகள்ல செஞ்சூரல் சங்கங்கள் இருக்கு. 76 இடங்கள்ல கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் இருக்கு. 172 இணை கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் இருக்கு. இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்த 1,39,350 பேரை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். பால்வடை நோய் வந்து இப்போ எந்த லெவல்ல இருக்கு? அதாவது குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? அது வந்து இப்போ வந்து கல்லூரி மாணவர்களுக்கு இளம் தலைமுறை பெரிய முன்னெல்லாம் டிரைவர் கண்டக்டர் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் தருவாங்க. யாருக்கு அதிகமா வருது அந்த மாதிரி? இல்ல, இப்ப அது மாதிரி குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை சொல்றதுங்கிறது சரியா இருக்காது. 1,39,350 பேர் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாக்கிறது அரசின் கடமை. அதனால நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். சிகிச்சைகள், மாதிரி விழிப்புணர்வு. இனிமே ஒருத்தருக்கு கூட தொற்று வரக்கூடாதுங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அதுல எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் நம்ம சொல்லி பண்ணோம்னா அதை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிரும். எல்லாருக்குமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிறத அரசு